மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு ஒருத்தர் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு தப்பறையை உள்ளே கொண்டு வருகிறார். அந்த தப்பறை 500 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் செயல்பட்டு வந்தபோது என்ன நடந்துவிட்டது என்றால், சிறுக சிறுக அதனுடைய தாக்கம் நம் திருச்சபைக்குள் நுழைந்து விட்டது. நம் திருச்சபைக்குள் அது எப்படி நுழைந்ததுன்னு தெரியாது தான். உதாரணத்துக்கு பல சினிமா, நாடகம், புத்தகம், உதாரணத்திற்கு அந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை பார்க்கிறோம். ஜான் புனியன் எழுதினார் அல்லவா? அந்த நூல் நம்மளுடைய பெஸ்கி அவர்கள், வீரமாமுனிவர் அவர்கள் தமிழாக்கம் செய்தார். அதை குறித்து நாம் பெருமையெல்லாம் பட்டோம். அதெல்லாம் இருக்கிறதில்ல, அதெல்லாம் அதோடைய தாக்கம். ஏன்னா அந்த நூலே மார்ட்டின் லூத்தருடைய புரிதலின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நூல். அதை நம்முடைய கத்தோலிக்க குரு ஒருவர் மொழிபெயர்ப்பு செய்து இங்கே விடும் பொழுது அந்த மார்ட்டின் லூத்தருடைய போதனை இங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது மாதிரி வரிசையாக அடுத்தடுத்து இந்த இயக்கம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அந்த இயக்கங்களும் அருங்குடைய இயக்கங்களும் அந்த மார்ட்டின் லூத்தருடைய போதனையை தான் உள்ளே கொண்டு வருகிறார்கள். நம்முடையது என்று நினைத்து, அவர்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது இது மார்ட்டின் லூத்தருடைய தப்பறையான போதனை என்று அவர்களுக்கு தெரியாது. இதை எங்கே கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் சிசிசி 2779 வாசிக்கிறேன், எடுத்து நினைக்கிறேன். சிசிசி 2779 2779. Before we make our own his first exclamation of the Lord's Prayer, first exclamation என்னன்னா our Father அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த first exclamation of our Lord's Prayer, what we must do? We must humbly cleanse our hearts of certain false images drawn from this world. அந்த இடம் தான் பிரச்சனை வந்தது. அதாவது ஃபால்ஸ் இமேஜஸ் drawn from this world. அதான் மார்ட்டின் லூத்தர் செய்த விஷயம். இப்பொழுது மற்ற கிறிஸ்தவ சபைகள் சகோதரர்கள் இதே தவறை செய்கிறார்கள். என்னென்னா, அவங்க ஒரு இமேஜ் வச்சிருக்கிறாங்க, அவங்க ஒரு பிம்பம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உலகத்தாரிடமிருந்து நாம் பெற்றது. நமக்கு ஈஸியாக புரியும். இவங்க சிசிசி அங்கே ரோமில் எழுதுனதுனால அவங்க வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் அதை எடுத்துக்கணுன்னா ஈஸியாக எப்படி எடுக்கலாம்னா, இந்து சமய கோட்பாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்து சமய கோட்பாடு என்றால் உலகத்தாருடைய கோட்பாடு என்று வைத்துக்கொள்ளலாம். அது என்ன என்று பார்க்கும்பொழுது, பாவம் செய்தால் தண்டனை கிடைக்கும். கடவுளுடைய இருப்பின் நோக்கமே மனிதனுக்கு உதவி செய்வது. இப்படியெல்லாம் உலகத்தார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதையே நாம் சிறுக சிறுக நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கைக்குள்ளும் கொண்டு வந்து விட்டோம். இன்று போய் ஒரு ஃபாதரிடம் போய் ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த இன்வோகேஷன் இதை யூஸ் பண்ணாமல் அவங்க வடகடன்னு பேசுகிறாங்க சொந்தமாக. அவ்வளவுமே என்னன்னா, இவர்களுடைய அந்த ஃபால்ஸ் இமேஜஸின் அடிப்படையில் அந்த ஜபத்தை சொல்வார்கள். அந்த அளவுக்கு இது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தி உண்மையை மறக்கடிக்க செய்து விட்டது. உண்மையை சொல்கிறோம், எங்கே சொல்கிறோம்? லிட்டர்ஜியில், திருப்பலியில், அந்த மன்றாட்டு புஸ்தகங்கள் இருக்கிறதுல நம்ம சொல்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் அதோடு மறந்து விடுகிறோம். ஏனென்றால் மறைவுரையில் நாம் அதை பயன்படுத்துவதில்லை. திருவிழியத்தை வாசிப்பதும் பொழுதும் நாம் அதை பயன்படுத்தாமல் இந்த உலகத்தார் சொல்லிக் கொடுத்த தவறான கருத்துக்கள் அதை தான் நாம் வைத்துக்கொண்டு திருவிழியத்தையும் வாசிக்கிறோம். அதனால் ஒரு பெரிய கேப் ஏற்பட்டு விட்டது. அதாவது எந்த கேப்புனா, சிசிசிக்கும் நம் கத்தோலிக்கர்கள் உண்மையிலே நம்பி வரும் நம்பிக்கைக்கும் இடையே ஒரு பெரும் பிளவு, ஒரு கேப் ஏற்பட்டு விட்டதால் நாம் இந்த உண்மையை எடுத்து செல்லும் பொழுது, எந்த உண்மையினா சிசிசியில் உள்ள உண்மைகளை நாம் எடுத்து செல்லும் பொழுது
அதை வினோதமாக பார்க்கிறார்கள். உதாரணத்திற்கு உங்களுக்கே தெரியும் என்னென்றால், சிலுவை நற்செய்தி என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறோம் அல்லவா, அதில் அதை நம்வாழ்வு ஆசிரியர் படித்து பார்த்த பிறகு அவர் தொலைபேசியில் அழைக்கிறார். யாருன்னா இந்த பப்ளிஷர் அனனியாஸ் அப்படின்னு நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணி தரக்கூடிய நபரை அழைத்து அவரிடம் கருத்து சொல்கிறார். என்னென்னா, அடுத்த மாதம் அதில் ரிவ்யூ நாங்கள் எழுதலான்னு இருக்கிறோம். ஏன்னா இவரோட டீலிங், இந்த ஆத்தருடைய டீலிங் ஒரு புதுமையாக இருக்குது, வினோதமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கிறதுனால நாங்கள் ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த வினோதமாக இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திய டீலிங், இந்த டீலிங் புதுமையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்போ சொல்லக்கூடாதுன்னா, உண்மையிலேயே நாமெல்லாம் மறைக்கருவி தெரிந்தவர்களாக இருந்தால், அந்த ஆசிரியரை வைத்துக்கொள்ளுங்கள், நம்வாழ்வு ஆசிரியரே உங்களுக்கே தெரியும், அந்த ஃபாதரே உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவர் ஒரு ஃபாதர் தான் இருக்கணும். அந்த ஃபாதருக்கே மறைக்கல்வி தெரியவில்லை, அது மறந்து விட்டார். அந்த மறைக்கல்வி தான் நாம் சொல்கிறோம், மறைக்கல்வியில் உள்ள கருத்தை நாம் ஒன்றும் அதில் புதுசாக அந்த நூலில் ஒன்றுமே புதுசு இல்லை, எல்லாம் சிசிசி கருத்துக்களை எழுதுகிறோம். எல்லாம் தெரிந்தது தானே சொல்கிறாருன்னு அவரால் சொல்ல முடியாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதை சொல்லக்கூடிய நூலை அவர் படித்ததில்லை, இல்லை தமிழில், அதான் உண்மை. அதனால் இதை ஏன் சொல்கிறேன்னா, அவருடைய தாக்கம், மார்ட்டின் லூத்தர் போதனையின் தாக்கம் என்பது நம்முடைய மறைக்கல்வியையே மறக்கடிக்க செய்துவிட்டது. என்னது மறைக்கல்வி? அது சுருக்கமாக இந்த 2779 சிசிசியில் இருக்கிறதுனால தான் இது எடுக்கிறோம். அதனால் தொடர்ந்து வாசி காட்டுகிறேன். என்ன பிரச்சனைனா, தந்தையை, அதாவது தந்தையாகிய கடவுளை தந்தை என்று ஏற்றுக்கொள்வது தான் பிரச்சனை. மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த தப்பறை தான் என்னன்னா, அவர் தந்தை இல்லை, அதான் மறைமுகமாக சொல்கிறார். தந்தையை மறக்கடிக்க செய்கிறார். எப்படி என்றால், ஃபில்லியல் அடாப்ஷன் என்று ஒரு மறைக்கல்வி கோட்பாடு இருக்கிறது. என்னன்னா, நாமெல்லாம் மோட்சத்துக்கு போகிறதுங்கிறது ஃபில்லியல் அடாப்ஷன் பெறுவது தான் என்றது தான் அந்த 460வது சிசிசி எல்லாம் சொல்கிறது. இந்த கோட்பாடை அவர் என்ன செய்கிறார் என்றால் மாற்றி விடுகிறார். அவர் என்ன செய்கிறார், அல்ல நாமெல்லாம் ஃபில்லியல் அடாப்ஷனில் டிவைன் ஃபீலியா கிடையாது, அது ஃபீலியேஷன் இல்லை, அதில் அவர் அடாப்ட் பண்ணுறார், பட் நாட் ஆஸ் ஃபில்லியல் அடாப்ஷன் அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார். அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் சொல்கிற அடாப்ஷனுங்கிறது என்னன்னா, நம்மை கடவுள் தத்தெடுத்ததும் நாம் மனிதனாக, மனித இனத்தை சேர்ந்தவர்களாகவே மோட்சத்தில் இருப்போம். ஆனால் நம் சிசிசி சொல்லும் மோட்சம் என்பது என்ன என்றால், நம்மை கடவுள் தத்தெடுத்ததும், ஃபில்லியல் தத்தெடுப்பு என்ற முறையில் நமக்கு டிவைன் ஃபிலியேஷன் கொடுத்ததும், அந்த உறவை கொடுத்ததும், நாம் கடவுள் இனமாக மாறிவிடுகிறோம். ஒரு உதாரணத்துக்கு இதிலே வாசிக்கிறேன். கடவுளுங்கிறத விட இன்னும் கிரைஸ்ட்னே சொல்கிறார். யாருன்னா சிரில் ஆஃப் ஜெருசலேம். நம்ம எங்கே போகலான்னா 2782க்கு போங்க. அதில் நான் வாசிக்கிறேன். We can adore the Father because He has caused us to be reborn to His life by adopting us as His children in His Holy Son. By baptism, He incorporates us into the body of His Christ. Through the anointing of the Spirit who flows from the head to the members, He makes us other Christ. பாருங்க, கிரைஸ்ட்னு சொல்கிறார். சிறுல் என்ன சொல்கிறாருன்னா, God indeed who has predestined us to adoption as His sons has conformed us to the glorious body of Christ. So then you who have become sharers in Christ are appropriately called Christ. நம்ம எல்லாம் கிரைஸ்டாவே மாத்துறார்.